டெக் லவர்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு க்யூட்டான மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்போவோட ரெனோ 15 ப்ரோ மினி இதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாமே நிறைய மாடல்ஸ் நிறைய வருது. அதுலேயும் ஸ்பெஷலாக ஹைலைட்டான ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஆனால் இந்த ப்ரோ மினி அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். கடைசியில் அதோட ஆஃபரும் என்னன்னு சொல்ல போகிறேன். சரி, ஆஃபரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டா வாங்குற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தான் லாஸ். அது போக ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது. இந்த வீடியோவோட கடைசியில் பாருங்கள், கமெண்ட்டில் உங்களோட ப்ரைஸை கேட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோவோட அன்பாக்சிங் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாக்ஸே நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் பாக்ஸில் கிளியராக முன்னாடி மென்ஷனும் பண்ணிட்டாங்க 12 GB 256 GB ரோம்னு. சரி, ஓகே. உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பேக் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு குயிக் கைடும் கொடுத்துருக்குறாங்க. பெரிய சார்ஜரே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 80 வாட்ஸ் சூப்பர் புக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ரொம்ப சீக்கிரம் சார்ஜ் ஏறக்கூடியது. இங்கே கேபிளும் கொடுத்துருக்காங்க. டைப் ஏ டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு சிம் எஜெக்டரும் உள்ள கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வாவ், மொபைல் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த கலர் வந்து ரொம்ப ஃபேவரட்டான கலர். அதாவது ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, இது வந்து ரெட் ஒயின் கலர் மாதிரி இருக்குது. மெரூன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளட்டோட கலர், அந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம பிளாக் பார்த்துருப்போம், இல்லாட்டி ப்ரௌன் சில மொபைல்ஸில் பார்த்துருப்போம். பட் இது வந்து ஒரு ப்ரௌனாகவும் ரெட் ஒயினாகவும் ஒரு ரெட்டு கலர் பேஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இதோட டீட்டெயில்ஸ், ஸ்பெக் இது எல்லாமே என்னென்னு பார்த்துடலாம். இந்த மொபைல் முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஐஃபோன் மினியை பிடிச்சிருக்கிற ஒரு ஃபீல் தாங்க கொடுக்குது. ஸோ இதோட டிஸ்பிளே, இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரி, நான் ஒரு வேளை மினியாக இருக்கிறனால ப்ராசஸரில் ஏதாவது குறைபாடு இருக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் 6.32 டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பேக்கெட் சைஸாக இருக்குது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒன் ஹேண்டட் யூஸாக இருக்கட்டும், ரொம்பவே இது சூப்பராக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரையிலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஒரு டீசெண்டான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ நம்ம ஸ்க்ராலிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸ் இல்லாமல் ஒரு ப்ராசஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்பவே இதில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரையிலும் அவங்களோட அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் யாருக்குன்னா இந்த ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இப்போ மொபைல்ஸே இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கறது இயல்பாக இருக்குது. முக்கியமான விஷயம், பெசல்ஸை பொறுத்தவரையிலும் பெசல்ஸ் வந்து உங்களுக்கே டிஸ்பிளேக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது இந்த பெசல்ஸ். சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து ஒரு மொபைலை ஒரு ஹேண்டியாக ஒரு யங்ஸ்டர் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா என்னங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னா, கேமரா தாங்க பார்ப்போம். அந்த கேமரா பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒன்று ரிட்டர்னில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரெனோ ஏஐ கேமரா அப்படின்னு அவங்களேவும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க, ஒரு 2 லைட் இருக்கிற மாதிரி. ஸோ கேமராவை பொறுத்தவரையிலும் ப்ரைமரி கேமரா 200 MP வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து இருக்கிற அல்ட்ரா வைடு கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. தேர்டு ஒன்று இருக்கிற டெலிஃபோட்டோ கேமரா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் 50 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி மோட் கேமரா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவும் 50 MP கொடுத்துருக்காங்க. பொதுவாக 50 MPயில் கொடுக்கறது இல்லை, 32 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிம்மான வேரியண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாடல் வந்து இருக்குது. ஏன்னா நாங்கள் கேமரா எடுத்து பார்த்தப்ப ஸோ ஈவன் இந்த டே டைமாக இருக்கட்டும், இல்லை ஈவினிங் டைமாக இருக்கட்டும், நைட் டைமாக இருக்கட்டும், பிக்சர்ஸ் வந்து பக்கா கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய மொபைல்ஸ் வந்து நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம். குறிப்பாக சொல்லணுன்னா விவோ X300 கூட பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் விட இது வந்து ரொம்பவும் ஹேண்டியாகவும் ரொம்பவும் கிளாரிட்டியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செல்ஃபி மோடில் நிறைய ஏஐ ஃபியூச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மோடு எடுத்துகிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் அந்த ஏஐயை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் சொல்லணும் அப்படின்னா கம்பல்சரி நான் ஒரு ஆப்பிள் 17 வாங்க போகிறேன் அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் தாராளமாக இதை கண்டிப்பாக வாங்கலாம். சரி, பேட்டரியை பொறுத்தவரையிலும் பேட்டரி வந்து ரொம்பவே சூப்பராக
இருக்கிறதுலே அதிகமாக எவ்வளோ இந்த சைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா 6200 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் போட்டு நீங்கள் ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நான் வந்து இல்லை டிக்டாக் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ண நினச்சிருந்தீங்கனாலும் சரி, கம்பல்சரி உங்களுக்கு 1.5 நாள்லேருந்து 2 நாள் கண்டிப்பாக வரும். நான் ஒரு ட்ராவலராக இருக்கிறேன், இல்லை நான் வந்து ஃபோட்டோஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதிகமான பேசக்கூடிய டெலிகாலர் ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 டே கேரண்டியாக இதில் வந்து கிடைக்கிது. சரி, அதுக்கப்புறம் சார்ஜிங்கில் பொறுத்தவரையிலும் டைப் சி கேபிள் இருக்கிறதுனால ஸோ கம்பல்சரி 80 வாட்ஸ் வந்து சார்ஜர் ஆல்ரெடி பாக்ஸ்லேயே நம்ம பார்த்தோம், சூப்பர் ஹூக் சார்ஜர். ஸோ உங்களுக்கு வேகமாக ஏறக்கூடிய அந்த சார்ஜர் சுமாராக சொல்லணும் அப்படின்னா ஒரு 50 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது ரொம்பவே டிராவலர்ஸ்க்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நியர்லி ஒரு 2 ஹவர்ஸ் பேசக்கூடிய அளவுக்கான சார்ஜிங் கெப்பாசிட்டி இதில் கிடைக்குது. ஸோ இந்த அளவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூசர்ஸ்க்கு. கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரலும் ஒயிட் அண்ட் கொக்கோவா ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா கொக்கோவா ப்ரௌன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே இன்னொரு வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயும் இருக்குது. ஸோ என்னோட இது ஒயிட்டை விட இந்த ப்ரௌனுக்கு நான் அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பேன். பார்க்குறக்கு பிளாக்காகவும் இல்லாமல் ரெட்டாகவும் இல்லாமல் ஒரு வேரியண்ட்டான கலரில் இருக்கிறனால நான் அதிகமாக இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருவேன். பிரைட்னஸை பொறுத்தவரையிலும் பீக் பிரைட்னஸில் 3600 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஒரு நான் வெயிலில் நிற்கிறேன், ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னாலும் இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக ரொம்பவே கிளியராக இருக்கும். சரி, இந்த மொபைல் இவ்வளோலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, ஒரு 1/4 கிலோ வருமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. இந்த மொபைலோட கிராம் என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக 187 கிராம்ஸ் தான். ரொம்பவே பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வச்சிருக்கிறதே தெரியாத அளவுக்கான ஒரு ஃபீல் தான் இந்த மொபைலில் இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இது என்ன ரெசிஸ்டன்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது IP69 4K அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 1.5 மீட்டர் வரையும் இது டெப்த் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது நான் மலையிலேயே வந்தால் ரெயின் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் தெரியாமல் தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன் எடுத்தேன் அப்படின்னாலுமே இதுக்கு எந்தவித பாதிப்புமே இருக்காதுங்க. ஏன்னா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெட்டராகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்லணுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ஸோ லாங் ட்ராவல்க்கெலாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ண முடியும். சரி, இது எப்போ அஃபிஷியலாக வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா பொங்கல் ரிலீஸாக அவங்க வந்து இதை கொண்டு வர்றாங்க. ஸோ 2026க்கு முன்னாடியே நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மொபைல் யூசர்ஸ் இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இதோட ப்ரைஸ் எல்லாம் நல்லா கேட்டுட்டு நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவங்களே வந்து கோல்டு காயின் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க ப்ரீ புக் யூசர்ஸ்க்கு மட்டும். மொபைல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அது போக வந்து பேக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சரி, வழக்கமாக இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடையார் நெட்வொர்க்ஸில் என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. எப்போவுமே அடையார் நெட்வொர்க்ஸில் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ யாருமே கொடுக்கக்கூடிய முடியாத வேலையில் தான் நம்ம தர்றோம். அது ஏன் தர்றோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 23வது வருஷம் முடிச்சுட்டு 24வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த அடி எடுத்து வச்சது யாருனால அப்படின்னா மக்களாகிய உங்களால் மட்டுமே தான் நாங்கள் அடி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 23 வருஷத்தை நம்ம முடித்ததுக்கு மக்களுக்கே இந்த கொண்டாட்டத்தை திருப்பி தரணும் அப்படிங்கிறதும் சரி. ஒரு புது வருஷம் வருதே, ஒரு 2026 அப்படிங்கிறது ஒரு புது வருஷமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஆஃபர் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஒரு காம்போ ஆஃபர் அப்படிங்கிறத நெட்வொர்க் சார்பாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம், இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆஃபரையும் ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இப்போவே நாங்கள் சொல்கிறோம். 2426 ரூபாய்க்கு நாங்கள் காம்போ ஆஃபர் கொடுக்குறோம். அதுவும் லேட்டஸ்ட் மாடல். சரி, போன வருஷம் மாடலோ இல்லை அதுக்கடுத்த வருஷம் மாடலோ ஸ்டாக் கிளியரன்ஸ் இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. கரண்ட்டாக லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளே ரிலீஸ் ஆன ப்ராடக்ட் நீங்கள் எது வேணாலும் எங்கள்கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆஃபரையும் எக்ஸ்ட்ராவாக ஆன்லைன்லேயே கொடுக்க முடியாத இந்த எக்ஸ்ட்ரா ஆஃபர் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு தாராளமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, நான் இதை பற்றி வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரீ புக் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். மொபைல் சேல் ஸ்டார்ட் ஆன ஒரே நாளில் உங்கள் கையில் இருக்கும். அதுக்கு நெட்வொர்க்ஸ் கேரண்டி. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆஃபரை மட்டும் மறந்துடாமல் அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.